ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் RVG. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ரொம்ப டேஸ்டான ஒரு ஸ்வீட்டான ரெசிபி, அதாவது அவல் யூஸ் பண்ணி எப்படி அவல் பொங்கல் செய்கிறது அப்புறம் தான் வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு அவல் பொங்கலுக்கு வந்து ஒரு மிக்சிங் பவுலில் வந்து ஒரு 1/4 கப் அளவு வந்து மெஷரிங் கப்பில் 1/4 கப் அளவு வந்து பாசிப்பருப்பு இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா தண்ணியை ஊற்றி நல்லா ஒரு 2 டைமில் 3 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அவல் பொங்கலை வந்து நான் குக்கரில் தான் சேர்ப்பேன். அதனால் குக்கரில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் 1 கப் அளவு வந்து கெட்டி அவல் எடுத்துக்கோங்க. நீங்கள் நார்மல் அவல் சேர்த்தா அது வந்து வேகமாக குழஞ்ச மாதிரி ஆயிரும். அதனால் கெட்டி அவல் வந்து 1 கப் அளவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த நெய்யில் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகணும். நல்லா கிறிஸ்பி ஆகிற ஓரளவுக்கு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் ஆகும், 3லேருந்து 4 நிமிஷம் ஆகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்களா, இப்போ வந்து நல்லா கிறிஸ்பி ஆகிடுச்சு. இந்த மாதிரி அரிசி மாதிரி நல்லா உதிரணும். இதை அப்படியே நம்ம தனியாக ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அதே பாத்திரத்தில் வந்து அந்த 1/4 கப்பில் வந்து பாசிப்பருப்பு வச்சுருந்தோம்ல, அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதையும் ஆட் பண்ணி நல்லா ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணியெல்லாம் நல்லா ட்ரைன் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தண்ணி எதுவுமே இல்லாமல் நல்லா வந்து நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு. இதில் வந்து பாசிப்பருப்புக்கு தேவையான அளவும் தண்ணியும் நம்ம அவளுக்கு தேவையான தண்ணியும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் அளவு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. 2 கப் அளவு தண்ணி, அப்புறம் 1 கப் அளவு வந்து பால் ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து 1 கப் அளவு பாலையும் ஆட் பண்ணிடலாம். 1 கப் பால் ஆட் பண்ணியாச்சு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் அவ்வளோ வந்து ஊற வச்சு கூட ஆட் பண்ணிக்கலாம் ஒரு 10 நிமிஷம். அப்படி இல்லாட்டி நான் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாகவே இதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு அப்படியே நம்ம விசில் போட்டு எடுத்துட வேண்டியதான், அவ்வளோதான். இதை அப்படியே நல்லா ஒரு வாட்டி நல்லா கலரி விட்டுக்கோங்க. இதை அப்படியே நம்ம வந்து விசில் போட்டுடலாம். விசில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு 2 பிஞ்ச் அளவு வந்து கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இனிப்பு வந்து எடுத்து காமிக்கும். இப்போ அப்படியே நம்ம மூடிடலாம் குக்கரை. மூடிட்டு ஒரு 4 விசில் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 4 விசில் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வந்து அவளும் அந்த பருப்பு வந்து நல்லா குழஞ்சி ரெடியாக இருக்குது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்து நம்மளுக்கு இருக்கணும். பார்த்திங்களா, சூப்பராக நல்லா வெந்து வந்திருக்கு. இதை அப்படியே நம்ம நல்லா கலந்து விட்டலாம். கரெக்டாக தண்ணி வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கிறணும். இப்போ வந்து நம்ம வெல்லத்தை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கரைச்சி கூட ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே குவாலிட்டியான வெல்லம்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கூட ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 கப் 1 கப்பிலேருந்து 3/4 கப் அளவு கூட வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு தகுந்தாப்பில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இனிப்பு கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் 3/4 கப் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நல்லா கொஞ்சம் தித்திப்பாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து 1 கப் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம கோயிலில் சாப்பிட்றோம்ல அந்த பொங்கல் டேஸ்ட் வந்து இதில் வரும். இதுக்கு ஒரு மெயினான இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. அதை வந்து நம்ம லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ணுவோம். அதை ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து கோயிலில் சாப்பிட்ற பொங்கல் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இது அப்படியே நல்லா வெல்லம் உருகி வரட்டும். பார்த்திங்களா, வெல்லம் வந்து நல்லா உருகி நல்லா சூப்பரான கலரில் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அந்த இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணிக்கலாம். மெயினான இன்க்ரீடியன்ட், அதாவது 1 பிஞ்ச், அதாவது 1/2 பிஞ்ச் அளவு வந்து கற்பூரம் இருக்குல்ல, பச்சை கற்பூரம், அதை ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு வந்து பக்காவாக இருக்கும். ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க, சாப்பிட முடியாது. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் நெய்யில் வந்து முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் ப்ரௌனில் வறுத்து வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்திங்களா, சூப்பராக நல்ல ஒரு ஃப்ளேவர் செம்மையாக வரலாம், ஒரு ஸ்மெல் வருது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலாக இருக்கும் நம்ம அந்த அவல் பொங்கல் வந்து. இதை அப்படியே நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். அப்படியே நெய்யில் ஊற்றுனதுக்கப்புறம் அந்த பொங்கல் பார்த்திங்களா அப்படியே ஒட்டாமல், எந்த ஒரு ஒட்டாமல் நல்லா சூப்பராக திரண்டு வருது. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் பொங்கல் இருக்கணும். இது வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது. ஆனால் போக போக வந்து நம்மளுக்கு வந்து நல்லா கெட்டியாக மாறிடும். அவ்வளோதான், நம்மளோட பொங்கல் வந்து டேஸ்ட்டாக நம்மளுக்கு சூப்பரான பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே நம்ம சுட சுட சாப்பிட்டோம்னா வேறு லெவலாக இருக்கும்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான ரொம்ப சூப்பரான அவல் யூஸ் பண்ணி எப்படி பொங்கல் செய்கிறதான வீடியோவில் பார்த்தோம். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்புறம் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இன்னொரு அருமையான ரெசிபியில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.